இப்போது அந்த கலச பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கோபுரத்தினுடைய கலசம் அதில் வந்து இருக்கக்கூடிய மந்திரங்கள், நம்ம செய்ய வேண்டிய அதில் தானியங்கள் எல்லாமே போட்டு ஒரு கோவிலுக்கு உண்டான கர்ப்ப கிரகத்திற்கு அந்த சக்தியை வந்து ஊட்டுவது அப்படிங்கிறது ஒரு 12 வருடத்துக்கு அந்த சக்தி அப்படியே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த எனர்ஜியை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது தான் குடமுழக்கு அப்படின்னு சொல்கிறது. அது 12 வருடங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்ய வேண்டும் எல்லா கோவில்களுமே. இது வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு கணக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த திருச்செந்தூரில் இந்த குடமுழுக்கு திருவிழா வந்து ரொம்ப ஒரு அனைவருமே போய் நம்ம பார்த்து, அதுவும் ஜென்ரலாக அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த நீர் வந்து நம்ம மேலே விழுறது வந்து ரொம்ப நல்லது. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதுவும் அந்த கும்பல்ல எல்லாம் போய் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ குடமுழுக்குக்கு போக முடியாதவர்கள் 48 நாள் அந்த மண்டலாபிஷேகம் நடக்கும் கோவிலில். ஸோ அந்த மண்டலாபிஷேகத்தில் வந்து நம்ம போய் கலந்துக்கிறதும் ரொம்ப விசேஷம். நீங்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு இப்போ இந்த குடமுழுக்குக்கு நம்ம போகிறோம், இல்லை அதுக்கப்புறம் போகிறோம், அந்த 48 நாளைக்குள்ளே போகிறோன்னா ஹோமத்திற்கு உண்டான நெய் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம்.